ஓட்டத்துக்கும் உங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒத்துமை அப்படி பொங்கி வழிதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுக தனது ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் என்று செய்தி விமர்சகர் தற்பொழுது மணி ஒன்றை கூறியுள்ளார். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருந்த இந்தியா கூட்டணி தற்பொழுது இந்தியா கூட்டணி உடைவதற்கு காரணமாக அமைந்ததே திமுக தான் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதானம்தான் வடமாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றி அமைந்ததற்கும் அதுதான் காரணம் என்றும் தற்பொழுது உண்மையை உடைத்தபடி கூறியிருக்கிறார். தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காகத்தான் சென்றுள்ளார் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஆனால் இதற்கு முன்பாக ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு சென்று முதலீடுகள் ஈட்டப்பட்டது என்று கூறினார்கள். ஆனால் இதுவரைக்கும் தமிழகத்தில் புதிதாக எந்த ஒரு நிறுவனமும் தொடங்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிற்கு மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். ஆனால் தற்பொழுதும் எந்த ஒரு முதலீடும் ஈட்டுவதற்காக செல்லவில்லை. தனது உடல்நிலையை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு பரிசோதனைகள் செய்வதற்கும் தான் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 8 நாட்கள் பயணங்களில் 2 நாட்கள் முடிவடைந்து விட்டது. இதுவரை எந்தெந்த கம்பெனியுடன் கூட்டணிகள் வைத்திருப்பதற்கும் மேலும் முதலீடுகள் ஈட்டுவதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்த்தால் ஒருபோதும் திமுகவினர்கள் உண்மைகளை உள்ளபடி கூறுவதற்கு சாட்சிகள் கிடையாது என்றும் தற்பொழுது திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுவதும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலக்கப்படுவதும் உண்மையாகிவிட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் படுதோல்வி அடையும். அதற்கு பிறகு இந்தியா கூட்டணி மட்டுமல்ல தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகளும் விலகுவார்கள். இதனால் திமுக ஆட்சி கவிழக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.